உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா, பாறைப்பத்தி தான். இந்த பாறைப்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே மாநாடு நடக்கிற திடல் தான் நம்ம அந்த பாறைப்பத்தி அந்த ஊரு. இது நம்ம எப்படி போகணும்னு கேட்டீங்கன்னா, மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை வழி தூத்துக்குடி பைபாஸ் தான். இந்த பைபாஸில் வளையங்குளத்தை தாண்டுனோன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் வரும். அதான் வந்து இந்த பாறைப்பத்தி. இந்த பாறைப்பத்திய தாண்டுனோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே கொடி இருக்கும். இந்த ஊர் தான் இந்த பாறைப்பத்தி. இந்த கோயில் ஒண்ணு இருக்கும். இந்த கோயில தாண்டுனோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் டிவிகே கொடியா தான் இருக்கும். இந்த கொடி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம மாநாட்டுக்கு எப்படி போறதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபாஸ ஒட்டி தான் இந்த திடல் அமைஞ்சிருக்கு. டிவிகேவோட 2வது மாநாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 பேர் வருவாங்க அப்படின்ற மாரியே திடல் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250 டூ 300 ஏக்கர் அந்த இடம் இருக்கும். மத்தபடி பார்க்கிங் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 700 ஏக்கர்கிட்ட போட்டிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து இந்த மாநாட வந்து நடத்துறாங்க. ஆகஸ்ட் 21 மதுரை வந்து குலுங்க போகுது. அந்த அளவுக்கு மாநாடு அந்த இடமும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க. கொடியும் போது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து குழந்தைங்கள் கொஞ்சம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றபடி எல்லாம் பைக்ல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மற்றபடி இளைஞர்கள் எல்லாமே வந்து சேஃப்டியா வரணும் அப்படின்றக்காண்டி ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம வரவேற்கத்தக்க தான். ஏன்னா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து எங்கன்னு கீழே விழுந்துடாம நார்மலான வண்டியில வரணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ சிறப்பான ஏன்னா எந்த மாநாடு நம்ம எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு அதை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் குடிநீர்லேருந்து அவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சிருக்கு. அப்படியே பைபாஸை விட்டு கீழே இறங்கணும் உள்ள மாநாடு. இதுதான் அந்த மாநாட்டுக்கான போகிற வழி. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக போனோம்னா அப்படியே ஸ்டேஜுக்கே போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரே ரோடாக பிடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேர்னிங் போட்டுருக்கு. இந்த பக்கம் சைடில் போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் முன்னாடியிலேருந்து போக முடியும். இந்த சைடில் போனோம் அப்படின்னா நம்ம நேராக வந்து அப்படியே வந்து ஸ்டேஜுக்கே போயிடலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ணோம், நேராக இந்த பக்கம் போனோம். எப்படி அந்த இடம் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. பிரம்மாண்டமான இடங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 300 ஏக்கர் இருக்குங்க. அதுபோல் பார்க்கிங் ஒரு 300 ஏக்கருங்க. கிட்டத்தட்ட 700 ஏக்கர்கிட்ட அந்த மாநாடுக்கான திடல் அமைச்சிருக்காங்க. எவ்வளோ தூரம் போய் இப்போ நடக்கிற பாருங்கள். எல்லா வண்டி காரு எல்லா ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. லேபர்ஸு எல்லா பேருமே இங்கே இருக்காங்க. லைட் ஒர்க்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எந்த மாநாட்டிலையும் நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைங்க. ஏன்னா ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க, இல்லை வாட்டர் கேன் கொடுப்பாங்க. பட் இந்த பைப்பை வந்து பூமிக்கு அடியில் பதிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரில. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பைப்பை பதிச்சு அந்தந்த இடத்துல வந்து டேப் போட்டிருக்காங்க. இது மாநாடு ஒரு நாள் தான் மாநாடு நடக்க போகுது. நம்ம வியாழக்கிழமை ஆகஸ்ட் 21 4 மணி தான் மாநாடு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஒரு நாளுக்காண்டி அந்த ஏரியா ஃபுல்லாக பைப்பு பதிச்சு அங்கேருந்து பெரிய குடிநீர் சப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மக்கள் குடிக்கிறதுக்காண்டி பண்ணி வச்சுருக்காங்க. அது போக விஜய் வந்து ரேம்ப் போக்குவரத்துக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு போட்டிருக்காங்க. ஒரு 500 மீட்ரு இருக்குங்க. அந்த 500 மீட்ரு பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஆக்குங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. அந்த முன்னாடி வந்து இதுதான் வந்து அந்த பில்டிங் வந்து இங்கே தான் வந்து கட் அவுட்டு பெரியார் ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுட்டு அப்படியே இதுலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி போகிறாங்க. பட் மக்கள் பூரா இதுலேருந்து என்ட்ரி ஆவாங்க. விஜய்க்கு மொத்தம் தனியாக ஒரு லைன் வழி போட்டிருக்காங்க. அந்த வழியில் டேரெக்டாக ஸ்டேஜுக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரி அங்கே மாநாடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் அவுட்டுன்னு வைக்கல பாருங்கள். எல்லாமே மேட்டுங்க. பக்காவாக கீழே வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே பக்காவாக ஒரு நீட்டாக அடிச்சிட்டாங்க. பச்சை கலரில் நல்லா மேட்டை போட்டாங்க பாருங்கள். வாட்டர் டேங்க் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு செட்டு மாதிரியே பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்கள் வந்து யார் வந்து ஸ்டேஜில் ஏறுறதோ நம்ம கம்பியில் ஏறுறதோ இந்த மாதிரி ஏறாமல் இருக்காங்க. சுற்றி தகர அடிச்சிருக்காங்க. அந்த எல்லாமே லைட் கம்பி எதுவுமே மேலே ஏறாபடி சுற்றி தகர அடித்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஷூட்டிங் பண்ணுற மாதிரியா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நார்மலாக பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம பண்ண மாட்டாங்க. எவ்வளோ மாநாடு நடக்கும் சும்மா வைப்பாங்க. ஒரு எங்கிட்ட கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூடும். பட் இங்கே பிளான் பண்ணி கரெக்டாக வந்து இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணுன்ற மாதிரியா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ வந்து அருமையாக இருக்குங்க. இது போக நம்ம ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான தூரமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 1000 மீட்டருக்குள்ள வருங்க. அந்த அளவுக்கு உள்ள இங்கே தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கே ஒரு 1000 மீட்டர் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கே வந்து ரேம்ப் வர மாதிரி ஸ்டேஜில் போட்டிருக்காரு விஜய். இங்கேருந்து ஸ்டேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து வர போகிறாரு. அந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க பாருங்கள். இது வந்து வரிசையாக இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இது நடுவில் தான் நம்ம அப்படியே போகணும். சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ இடம் பாருங்கள். இந்த பக்கம் இடம் பாருங்கள். இன்னும் சேர்லாம் எதுவும் கொண்டு வராமல் இருக்கும்போது இப்போ இடம் வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கே எவ்வளோ இருக்குது. இதில் சேர் போட்டாங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும். இதை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட
இந்த கொடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பக்காவாக கொடி பண்ணி பாருங்கள், எல்லாம் ஃபோக்கஸ் லைட்டை போட்டு இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டேஜை ஒட்டி நெருங்கி வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாமே பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் விஜய் ரேம்புக்கு வரனால அந்த அளவுக்கு இந்த பக்கம் 2 பக்கம் கம்பி போட்டிருக்காங்க. ஒரு 10 மீட்ரு இந்த பக்கம் 10 மீட்ரு அந்த பக்கம் மீட்ரு யாரும் உள்ளே நுழையாத அளவுக்கு மேலே விஜய் நடக்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. இதுதான் பாருங்க, மக்கள் மதுரை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதுரையில் என்ன நடந்தாலும் அவங்க வந்து ஒரு வேடிக்கை பார்க்குறத வந்து ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. என்ன முருகன் மாடாலும் சரி, இப்போ இங்கேயே இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த நம்ம போகும்போது ஆதவர்ஜுன் வந்திருந்தாருங்க, அவரை பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். நம்மளும் வந்தோம், நம்மளோடையும் நின்று ஃபோட்டோ எடுத்தார். எல்லாத்தையும் வந்து மாநாடை வந்து எப்படி கவனிக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே கிளம்பிட்டாரு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்டேஜ்லேருந்து பக்கத்தில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பக்கம் இருக்கும் பாருங்கள். கண்ணு கட்டின தூரத்துக்கு கேமராவை காட்ட முடியல. இந்த பக்கம் ஸ்டேஜு, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அதுக்கு மேலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதுவும் பார்த்தா மக்கள் எல்லாருமே வந்து அந்த முன்னாடி கம்பிலேருந்து ஸ்டேஜை வந்து அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து டிபி வைக்கிறது, மாநாடு பற்றி இருக்குன்னு. கிட்டத்தட்ட இதில் என்ன ஒருனா ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா வந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நிறைய எல்லோரும் வந்து மாநாடு திரளை பார்க்கறதுக்கு வருதுங்க. காரில், டூ வீலரில், அந்த பக்கம் ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாமே இறங்கி சின்ன பிள்ளைங்க நிறையா வருதுங்க. எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கறதுக்காண்டி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் லைட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து இந்த இடத்த பார்த்துட்டு வர போகிறாங்க. பட் ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா மதுரை கண்டிப்பாக ஸ்தம்பித்திரும். அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அப்படின்றதுக்காண்டி முன்னேற்பாடுகள் பண்ணுறது வந்து இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா வந்து கறி சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, மட்டன் சாப்பாடு தான் போடுறாங்க. சாப்பாடு, தண்ணி வசதிகள் எல்லாமே விஜய் பேசுகிற வரைக்கும் நம்ம மக்கள் கவனித்து கேட்கணும். அந்த அளவுக்கு இந்த மாநாடு திரளை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. விஜய் சார்பில், டிவிகே கட்சி சார்பில் இந்த மாநாட்டுக்கு வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் மேலே ஏறிங்கிறது பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து போன முதல் மாநாட்டிலே நம்ம பார்த்தோம். அதனால் 2வது மாநாட்டில் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காங்க. பட் ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த மாநாடை வந்து கொண்டாட போகிறாங்க, எப்படி என்னென்ன இது வரப்போன்னு சொல்லி பார்த்துட்டு, ஏன்னா ஒரு மாநாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொன்னாங்க. பட் இந்த மாநாட்டில் அதை மாற்றிருக்காங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு கட்சிக்கான மாற்றம். எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்க, சரி வந்து போச்சு அடுத்த வருஷம் பார்த்துக்கணும் விட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து அடுத்த லெவலில் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நெக்ஸ்ட் லெவலில் அதை மாற்றத்துக்கான ஒரு ஐடியா பண்ணுறாங்கல்ல, அதுவே வந்து அந்த டிவிகே கட்சியோட வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம். பட் மாநாடு வெற்றி அடைய வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் இன்னும் எந்த ஒரு இது இல்லாமல் மாநாடு வந்து சிறப்பாக நடக்கணும். மக்கள் வந்து யாருக்கும் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வந்து மாநாடை பார்த்துட்டு எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக போகணும். விஜய்க்கும் அந்த கட்சிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பட் அந்த வெற்றியடைய ஆண்டவன் வந்து அருள் புரியணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.